ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சட்னி மீதி ஆயிடுச்சுன்னா கவலையப்படாதீங்க, அதை வச்சு குழம்பு பண்ணிடலாம். நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஒரு ½ அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி காலைல தேங்காய் சட்னி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அதை வச்சு மத்தியானத்துக்கு ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ தேங்காய் சட்னி 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் அரைச்சி வச்ச பேஸ்ட். இது புளி சின்ன லெமன் சைஸ் கரைச்சி வச்சுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 100 கிராம். அப்போ தேவையான மசாலா உப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கம்மியாக தான் நான் ஆட் பண்ணுறேன், வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், அப்புறம் நல்லெண்ணெய். புளிக்குழம்புக்கு பொதுவாக நல்லெண்ணெய்னா நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். குக்கர் வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருட்டோம். அப்புறம் தாளிக்கிற உளுத்தம் பருப்பு இருக்கலாம், அதுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது 3 நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டும் போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா சிம்மில் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம அடுத்து மசாலா போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாவும் உப்பும் நான் போட்டுக்கிறேன். காலையில் சட்னி மீதி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மத்தியானத்துக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு ½ அன் ஹவர் கூட ஆகாது. நம்ம இது தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமாக 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு புளி ஊற்றிடலாம். டூ மினிட்ஸ் ஆகட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம தேங்காய் சட்னி நம்ம மீதியமானதில் அதை போட்டுடலாம். தேங்காய் சட்னி நம்ம ஆட் பண்ணுறதுனால தேங்காய் பாலோ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ எதுவுமே தேவையில்லை. தேங்காய் சட்னி மட்டுமே போதும். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். எல்லாத்துக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். 2 மினிட்ஸ் கழித்து மசாலா குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் ஊற்றினா நல்லது. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துருங்க. வெயிட் அடங்கிடுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் அந்த கரைஞ்சிரும் பூண்டெல்லாம். அதனால் கரெக்டாக 2 விசில் வரட்டும். இந்த 2 விசில் வந்துருச்சு. டக்குன்னு இந்த மாதிரி வெயிட்டை எடுத்து விட்ருங்க.
ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், நல்லா குழம்பு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீதமான சட்னியில் சூப்பரான குழம்பு ரெடி. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி ஊற்றுனதே நமக்கு தெரியாது, சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் கடலை மாவு கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் இது பண்ணல, இதே ஓகே. வேறு சட்னி கூட மீதி இருந்தால் அது கூட நல்லாயிருக்கும். வெங்காய சட்னி மீதி இருந்துச்சுன்னா அதுவும் ரெடி பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. எங்கள் அம்மா செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.